வாக்கை வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரீங்க. எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, என்ன சொல்ல விரும்புறீங்க தேர்தல் நேரத்தில்? அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய விருவம்பாக்கம் தொகுதியில் என்னுடைய வாக்கை பதிவு பண்ணிட்டு இன்னைக்கு அதே மாதிரி எல்லா பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களும் வாக்கு உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்க ஓட்டை கண்டிப்பாக தயவு பண்ணி சிரமம் பார்க்காம பதிவு பண்றது நம்ம நாட்டுக்கு நல்லது. தயவு பண்ணி எல்லாருமா வந்து தன்னுடைய ஓட்டை 6 மணிக்குள்ள வந்து எல்லாரும் பதிவு பண்ணிட்டா ரொம்ப நல்ல விஷயம். இதான் என்னுடைய தாழ்மையான வேண்டும். ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க என்பது ரீடேக் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சொல்றா? நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் அதெல்லாம் தெரியல, பேசக்கூடாது. ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? யங்ஸ்டர்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு இருக்கு? நீங்க சொல்ற 16 வயசு இருக்கு, 21 வயசு, 14 வயசு இருக்கு. மெச்சூரிட்டியானவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமில்ல. மெச்சூரிட்டி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளை இருப்பாங்க. 17 வயசு பையனும் கத்துறான், 12 வயசு பையனும் கத்துறான். அட ஏன் என் பேரன் கூட கத்துறான். எல்லாம் கத்தத்தான் செய்வாங்க. அண்ணன் கத்துறாரு. என்ன புரிதல் வேணும்? இந்தா அனில் இல்ல ரைட், ஓகே சார். ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தீங்க, சின்னத்தை கண்டுபிடிச்சிங்களா? சின்னத்தை கண்டுபிடிச்சிங்களா? என்ன நேரமா தேடிட்டு இருந்தீங்களே, என்ன இப்ப எனக்கு கண்ணா கெட்டு போச்சு. இங்க வேற சார் நிறைய வெளிநாட்டு பார்த்து போடணும்ன்ற வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இந்த முறை வந்து எப்போதும் இல்லாத வந்து வாக்களிச்சிருக்க மாதிரி ஒரு தகவல் வருது. இது எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயமா எடுத்துக்குவோம். ஏன் இப்ப ஏன் வெளிநாட்டுல இருந்து எதுக்கு வந்து ஓட்டு போட்ட யாரை கேட்டாங்க வந்து நான் கேட்க முடியும்? எப்போதும் இல்லாத வகையில் இப்ப நிறைய பேர் வந்து ஓட்டு போயிருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி பாருங்க, அது மகிழ்ச்சி தானே. நம்ம மக்கள் தானே, தமிழங்க தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே, வந்து ஓட்டு போட்டோம். சார், அதுக்கு வந்து தேர்தலில் ஓட்டு போடணுன்ற விழிப்புணர்வு காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னது அவங்க அதிகப்படியான மக்கள் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஓட்டு போறதுக்கான காரணம் தேர்தல் ஆணையத்துடைய விழிப்புணர்வா அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்கு? ரொம்ப நாளா போடாம இருக்கோம், போய் பார்ப்போம். ஓட்டு இருக்கான்னு மத்தியம் போட்டுக்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. என்ன முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா செத்தையா ஓட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன எங்க இவங்க பேர் தாங்க ராமசாமி, அவர் செத்துட்டாராக்க இல்லையே, நான் தாங்க அப்படிலாம் போச்சுல்ல. அதனால எல்லாம் வந்து இந்த வாட்டியாச்சும் நல்லபடியாக போட்டு வரும்னு எல்லா மக்கள் வந்து போட்டு போறாங்க. அவங்களுக்கு தாழ்மையான வணக்கங்களுக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போடுறவங்க கூட ரொம்ப உண்மையிலே பாராட்டும். வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. எஸ்ஐஆர்ங்கிற அந்த பணி எவ்வளவு பேருக்கு? இது வரைக்கும் 70 வந்திருக்கு. 3 பிளஸ் இருக்கு. நல்ல பெரிய நல்லதான் இருக்கு. எஸ்ஐஆர்ங்கிற அந்த பணி தான் காரணமா இல்ல இந்த வியாழக்கிழமைங்கிறது ஒரு ஒர்க்கிங் டேல வச்சதுதான் காரணம் நினைக்கிறீங்க? வழக்கமா சண்டேல வச்சோம்னா லீவ் போட்டு ஊருக்கு போயிருவாங்க, டூருக்கு போயிருவாங்க. ஒர்க்கிங் டேல வச்சிருக்காங்க. ஒரு வேலை நாட்கள்ல வியாழக்கிழமையில இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம். அதான் தேர்தல் ஆணையம் தெளிவா இருக்காங்கல்ல. நம்ம அதை பத்தி நம்ம பேசணும்னா தேர்தல் ஆணையம் நம்ம மேல கேஸ் போட்டு ஓ மேலையும் போட்டு ஏன் மேலையும் போட்டு வேணாம் கடையை முடியும். ட்ரிபிள் சி பத்தி உங்க கருத்து என்ன? ட்ரிபிள் சி அப்படின்னா என்ன தெரியாது. கரெக்ஷன் கலெக்ஷன் அது அதை விட தெரியாது.